நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை ரிப்பன் மாளிகையில் போராடி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர்கள் கலைந்து செல்லுமாறு காவல்துறை அங்கு போராடி வருபவர்களுக்கு எச்சரிக்கையானது கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்புராமன் இணைப்பில் இருக்கிறார். சுப்புராமன், வணக்கம். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின் பேரில் அனுமதி அளிக்கப்பட்ட இடத்துல போராட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த தூய்மை பணியாளர்கள் என்ன காரணத்துக்காக அங்கிருந்து கிளம்ப மாட்டேங்கிறாங்க? காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரம். வணக்கம். சென்னை மாநகராட்சியை சேர்ந்த 5, 6 இந்த 2 மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களது 2 மண்டலத்தையும் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதை எதிர்த்து இவர்கள் இந்த 13 நாட்களாக இங்கு போராட்டமானது நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறது. நீங்கள் போராடக்கூடிய இடம் போராட்டம் நடத்துவதற்கான இடம் அல்ல, நீங்கள் போராட்டம் நடத்துவதே நடைபாதை, அதனால் உடனடியாக இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த அறிவுறுத்தலின்படி உடனடியாக காவல்துறையினர் இந்த சென்னை மாநகராட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த போராட்டம் நடத்தக்கூடிய இடத்தில் ஏராளமான அளவில் குவிக்கப்பட்டு தற்போது தயார் நிலையில் இருக்கிறார்கள். எந்த நேரம் வேண்டுமானாலும் அவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர்கள் குழு சென்னை மாநகராட்சி கட்டிடத்துல ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்காங்க. ஆலோசனை ஈடுபட்ட பின்பு இந்த போராட்ட குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை போராட்ட குழு சார்பில் பேச்சுவார்த்தைக்கு யாரும் செல்லவில்லை. போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் காவல்துறை அறிவுறுத்தல் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு. உங்கள் தலைவர் திரு பாரதி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு மற்றும் மற்றொரு வழக்கு தலைமை நீதியரசர் முன்பாக வந்த வழக்கு, 2 வழக்குகளும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தங்களது இந்த போராட்டத்தின் சார்பாக காவல்துறையின் சார்பில் 41 நோட்டீஸ் ஆனது திரு பாரதி, ஜோதி, பிரசாத், தமிழ்ச்செல்வன் மற்றும் சுரேஷ் ஆகியோர்களுக்கு இந்த போராட்டம் அனுமதிக்கப்படாத இடத்தில் நடத்துவது சட்ட ரீதியாக இயலாது என்று அறிவுறுத்தி சட்ட ரீதியாக காவல்துறையை அணுகி அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நடத்தி கொள்ள ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் நீதிமன்றத்தில் தெரிவித்து இன்று விசாரணையில் நீதிமன்றமானது இந்த போராட்டமானது அனுமதிக்கப்படாத இடத்தில் நடத்திட இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க இயலாது என்று அறிவுறுத்தி தங்கள் அனைவரும் இந்த இடத்தில் அனுமதிக்கப்படாத இடத்தில் இந்த போராட்டம் நடத்துவது சட்டப்படி முறையல்ல என்று கூறி கலைந்து செல்லும்படி தங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. எனவே இந்த காவல்துறை சார்பாக தங்களுக்கு இந்த அறிவிப்பை தெரிவித்து முறைப்படி காவல்துறையில் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தங்கள் போராட்டம் சார்பாக அணுகி அதன் மூலமாக தங்களது போராட்டத்திற்கு தீர்வு காண வழிவகை செய்யுமாறு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.